முருகனுக்கு ரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவோநிநாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் ஷஹனாவவத்து ஷஹனௌ புனக்து ஷஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக தத்துவ உபனிஷத்தினோட முதல் மந்திரத்தை பார்க்கலாம். இது குரு வந்து மகாவிஷ்ணு, சிஷ்யன் பிரம்மா. எவ்வளோ பெரிய மகானுபாவுக்கள். கேள்வி கேட்குறவரும் மிகப்பெரியவர், பதில் கொடுப்பவர் அதை விட மிகப்பெரியவர். எப்படி பிரம்மமானது பிராக்யனாகி தைஜசனாகி விஸ்வனாகி இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளுதோ, ஒரு இடத்துல நிலையாகவும் ஒரு இடத்துல அலையாகவும் ஒரு இடத்துல நுரையாகவும் இருக்குது. மூணும் ஒன்று தான். ஒன்று சூக்ஷ்மமாக இருக்குது, ஒன்று பிளானிங்காக இருக்குது, ஒன்று வந்து செயலாக இருக்குது. அதாவது ஸ்தூல சூக்ஷ்மம் காரணம். ஒன்று காரணமாக இருக்குது, ஒன்று பிளானிங்காக இருக்குது, ஒன்று செயலாக இருக்குது. இந்த காரணம்தான் சங்கல்பம். அது எது சூக்ஷ்மமோ அது மேலானதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஒரு பிள்ளையார் சிலை கோயில் வாசலில் இருக்குன்னா அதை விட கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய உள்ள கோயிலுக்குள்ளே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அதே சிலை அதே விக்கிரகத்துக்கு என்ன அதிகம்? வல்லமை அதிகம், தேடல் அதிகம். அதை ரொம்ப மகத்துவமாக நினைக்கிறாங்க. அதுபோல் எது வெளியில் நிற்கிறதோ ஸ்தூலமாக இருக்கிறத விட சூக்ஷ்மமாக இருக்கிறது பெரிய விஷயம், பிளானிங்காக இருக்கிறது. இப்போ வீடு கட்டுறாரு, கொத்தனார் கட்டுறாரு, சித்தார்கள் வேலை பார்க்குறாங்க, சிமெண்ட்டு செங்கல் மணல் ஜல்லி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சிறப்பு. அதை விட சிறப்பு இது. இந்த வீட்டை இப்படி தான் கட்டணும் ஒரு பிளானிங் என்ஜினியர் போட்டார்ல, அந்த பிளானிங் வந்து மிக மிக சிறப்பு. அதை விட சிறப்பு அதுக்கு காரணமாக ஒரு ஓனர் இருந்தாங்கல்ல, பணம் வச்சுக்கிட்டு இந்த பிளானை போடுங்கன்னு என்ஜினியரை தூண்டி விட்டவரும் அவர் தான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு கொத்தனாரை தூண்டி விட்டவரும் அவர் தான். அவர் பேர் காரணமாக இருக்கவர் ஈசன். இப்போ எல்லாம் ஒன்று தான். அதுக்கு இந்த 3 பேருக்கும் ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது அதுதான் துரியம் சொல்லக்கூடிய 4வது பர்சனாலிட்டி பரபிரம்மம். அசையாது இருக்குது, ஆதாரமாக இருக்குது. இப்போ நாம் எங்கே வசிக்கிறோம்? ஸ்தூலமாக வசிக்கிறோமா, சூக்ஷ்மமாக வசிக்கிறோமா, காரணமாக வசிக்கிறோமானா இதே ஒரே ஆள் தான். கண்ணை விழிச்சா ஸ்தூலமாக வசிக்கிறோம், கண்ணை மூடுனா சூக்ஷ்மமாக வசிக்கிறோம். காரணத்தில் தூங்குகிறோம், ஏன்னா இருட்டு. இப்போது சத்து வந்து ஒரு சங்கல்பம் செய்தது, அதனால் சித்தானது வெளிப்படுது. அதுதான் காரணமாக அந்த இருட்டிலேருந்து, காரண உடம்புங்கிற அந்த இருட்டிலேருந்து சூக்ஷ்ம உடம்புங்கிற ஹிரண்ய கர்ப்பன் அல்லது மகாவிஷ்ணு நிலைக்கு வருது. ஹிரண்ய கர்ப்பன்லேருந்து ஸ்தூலமாக விஸ்வன் அல்லது விராட்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவாக மாறி செயல்படுது. அப்போ ஒன்று தான் எல்லாமாக செயல்படுகிறது. ஒரு அப்பா பெட்ரூமில் இருக்கும்போது அப்பாவாக தூங்குறாங்க, வெளியில் வரும்போது தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு மகனாக இருக்கார். அவரே வாசலுக்கு வரும்போது தெருவில் தெருவாசியாக இருக்கார். அவரே ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸராக இருக்காருங்கிற மாதிரி ஒரே ஆண்டு தான் எல்லாமா இருக்காங்க.
இப்போ யார் பெரியவங்க யார் சின்னவங்கங்கிற பேச்செல்லாம் இந்த ஜீவ சிருஷ்டி தான், மனுஷால் தான் அதெல்லாம் பண்ணுறான். இந்த வேதத்து மேலே வெறுப்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்கள் இடையில் நிறைய கேம் ஆடிட்டாங்க. அதனால் வேதமே வேண்டாங்கிற நிலைக்கு போயிட்டான், கடவுளே வேண்டாங்கிற நிலைக்கு கூட சில பேர் போயிட்டாங்க. எதை வேணாலும் தள்ளலாம், கடவுளை தள்ள முடியாது, வேதத்தையும் தள்ள முடியாது. வேதமும் இறைவனும் ஒன்று தான். அது ஒரு ஜென்ரேஷன், ஒரு இனத்துக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு ஜெயிக்கிறது எப்படி, தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறது எப்படி. அதனால் நீங்கள் ஏதோ புண்ணியம் செய்ததுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. இது நிரந்தரப்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அலட்சியப்படுத்தினா அலட்சியப்படுத்திடும். நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, நேரத்தை வீணடித்தா நேரம் நம்மளை சாப்பிட்றோம். டைம் பாஸ்ன்னு சொல்லுவோம், டைம் பாஸ் ஆகலை. டைம் பாஸ் நாம் பண்ணலை, டைம் பண்ணுது நம்மளை பாஸ் பண்ணி, நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுது. போகங்களை நாம் போகிக்கலை, போகங்கள் நம்மளை போகிக்குது. சிகரெட்டை நாம் பிடிக்கலை, சிகரெட்டு நம்மளை பிடிக்குது. ஒயினை நாம் பிடிக்கல, ஒயின் நம்மளை பிடிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ மெய்ப்பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நிரந்தரமான விஷயம், நிரந்தரமான ஆனந்தம். நீங்கள் தேடுறது ஆனந்தம்தான். அது எதில் நிரந்தரமாக கிடைக்குதோ அதை தேடுன்னு சொல்கிறது தான் வேதம். நேற்று கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ், ரொம்ப எளிமையாக பேசிட்டேன். ஒரு ஞானத்துலேருந்து யோகம் எப்படி போகிறது, யோகியாகிறது எப்படி. யோகிங்கிறது அவசியமானா யோகமும் பக்தியும் ஞானமும், பக்தியும் யோகமும் ஞானமும் சேர்ந்தால் தான் மகா யோகம். இந்த டே ஒன்லேருந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று 33% ஒன்று கனெக்ஷனாக தான் இருக்குது. அப்போ ஞானம் ஓரளவுக்கு வந்த பிற்பாடு அது பேர் வித்யான்னு பேர். அதுக்கப்புறம் யோகத்துக்கு போகணும். அதை கரெக்டாக இப்போது மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு அதனுடைய மகத்துவத்தை கரெக்டாக சொல்கிறார். யோகத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், அறிவு அனுபவமாக மாறும். இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு படித்து வச்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். கடவுள் இப்படி தான் இருப்பாருங்கிறது படித்து வச்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். அனுபவம் இருக்கா அப்படின்னா, அனுபவம் யோகத்துக்குள்ளே போனால் தான் ஒரு புள்ளியில் அனுபவம் ஏற்படுது, இன்னொரு புள்ளியில் அனுபூதி ஏற்படுது. இப்போ நீ பிரம்மம்னு சொன்னால் ஒரு அறிவாக இருக்கும், யோகம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் ஆமாம் ஆமாங்கிற ஒரு அனுபவம் ஏற்படும். அனுபவம் டெம்பரரி தான். அனுபவம் அனுபூதியாகி உணர்வுக்கு வந்து இரண்டரை கலந்து அந்த நிலையில் அவங்களுடைய சங்கல்பங்கள் எல்லாம் சித்தியாகும்போது அவங்க இறைஸ்வரூபத்தில் இருக்காங்க. இந்த உடம்பில் இருந்தாலும் இறைஸ்வரூபத்தில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆகாரம், விகாரம், மைத்தனம், பயம், மரணம், ஆடு மாடு, அந்த வாழ்க்கையை விட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஞானம். ஞானத்தை ஓரளவுக்கு அறிஞ்ச பிற்பாடு அனுபவமாகிறதுக்கு இப்போ யோகத்துக்கு கொண்டு போகிறார். யோக தத்துவம் பிரவக்ஷயாமி, யோக தத்துவத்தை உனக்கு கூறுகிறேன். அறிவு அனுபவமாக மாறணும். யோகினாம் ஹிதகாமியா, யார் இந்த சொரூபத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பல வழிகளில் ஒரு ஒரு பயண வாகனமாக இருக்கிறது. வாகனம் தான் சொல்லணும், ராக்கெட்டாக இருக்கிறது யோகம். இந்த பயணத்தில் விசாரமும் தியானமும் ஓங்கார ஜபமும் பிராணாயாமமும் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. இது நாலுத்தையும் சேர்த்தா தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் ஆனால் தான் அனுபூதி ஏற்படும். அதனால் யோகியாக இப்போது நீ மாறிக்கோ. பகவத்கீதையில் மகாவிஷ்ணு அர்ஜுனனை உன்னை யோகியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார்.
ஏன் அறிவு மட்டும் பத்தாது, அனுபவம் வேணும். அனுபவம் தான் திரும்ப திரும்ப அதில் பயணிக்கிறதுக்கான உற்சாகத்தை கொடுக்கும். அறிவு இருக்கே, அனுபவமே இல்லை. கடவுள் பற்றிய அறிவு இருக்குது, அனுபவமே இல்லை. இப்போ நீங்கள் தியானத்துக்கு போகாதனால தான் அந்த அனுபவம் இல்லை. தியானம்னா என்னது? ஏகாந்தமாக ஒன்றை நினைத்து இந்த கருத்துக்களை சிந்திக்க சிந்திக்க யோகம் ஞானம் தியானமாக மாறும். ஞானம்ங்கிறது சிந்திக்கிறது, தியானம்ங்கிறது கவனிக்கிறது. நம்மளுடைய சித்த சத்து கவனிக்கிறது. இப்போ சித்து என்ன பண்ணுதுன்னு சத்துக்கு தெரியுமா? சத்துக்கு தெரியும். சித்துக்கு தெரியுமா? தெரியாது. தான் என்ன பண்ணுறோன்னு தன்னை ஒருத்தவங்க மேற்பார்வை பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறது சித்துக்கு தெரியாது. அது தியானத்துக்கு போனால் நம்மளை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்கங்கிற அறிவு அதுக்கு இருக்கும். நேற்று சொன்ன இந்த பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் தடைகளாக இருக்கிறது இந்த எண்ணங்கள், அதாவது மனம்தான் நம்மளை இறைவனை தரிசிக்க விடாமல் செய்யுது. தரிசிக்க விடாதுன்னா சிந்திக்கவும் விடாது, கவனிக்கவும் விடாது. சிந்திக்கவும் விடாது. சிந்திக்கிறது விசாரம், கவனிக்கிறது தியானம். சிந்திக்கவும் விடாது, கவனிக்கவும் விடாது. என்னன்னா அந்த எண்ணங்கள் பின்னாடி நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? அது பின்னாடியே போயிடுவோம். பரிசலாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அது பின்னாடியே போகிறோம். நான் சாயந்தரம் ஆகிடும், அப்புறம் தூங்கிடுவோம். அப்புறம் மறுபடியும் காலையில் ஏந்து குபுன்னு எண்ணங்கள் வரும், அது பின்னாடியே போவோம். காலத்தை வென்றவன் சொல்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் உற்று நோக்கியவர்கள். இப்போ இந்த யோகம் என்ன கொடுக்குன்னா, வைராக்கியங்கிற ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். வைராக்கியம்னா உயிர் வேற, உடம்பு வேற, மனம் வேற, சித்தம் வேற, புத்தி வேற, அகங்காரம் வேற. அந்த சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை உற்று நோக்கும். இது பேர் வசீகார வைராக்கியம்னு பேர், இல்லைன்னா அபர வைராக்கியம்னு பேர். ரெண்டு வைராக்கியம்தான். அபர வைராக்கியம் கீழ்நிலை வைராக்கியம், பர வைராக்கியம் மேல்நிலை வைராக்கியம். கீழ்நிலை வைராக்கியம்னா சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணுறது. கிரிக்கெட் போனால் கூட விட்டுட்டு கிளாஸுக்கு வருது, அந்த மாதிரி சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணுறது. அது அபர வைராக்கியம். அதில் என்ன புத்தி, என்ன சித்து என்ன செய்யுதுன்னா, இந்த சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை சித்தத்தை உற்று நோக்குது. சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை கூர்ந்து கவனிக்குது. அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்னு அலைசி ஆராயுது. அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கறதில்ல. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நுழையிறதில்லை. வெளியிலேருந்து அதை பார்க்குது, உற்று நோக்குது. எண்ணங்கள் வெளியில் வரதை பார்க்குது, பிரச்சனைகளுக்குள்ளே நுழையிறதில்லை. அப்புறம் தவறான எண்ணங்கள், புலன்கள் வழி போகக்கூடிய அந்த எண்ணங்கள் கெட்ட எண்ணமாக இருந்தால் அது பின்னாடி போகிறதில்லை. இதெல்லாம் அபர வைராக்கியம், சின்ன சின்ன வைராக்கியங்கள். சித்தத்தை வெளியிலேருந்து எப்படி பார்க்க முடியும்னா, முதல்ல உக்காந்தா தானே. ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏகாந்தமாக உக்காருன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஏகாந்தமாக உக்காந்தாதான் உன்னுடைய அறிவு மேல்நிலையில் நீ கேட்ட சிரவணம் பண்ண அறிவுலெல்லாம் ஆழத்துக்கு போய் செயலுக்கு வரும். ஆழத்தில் இருக்கிறதா நம்ம செயல்படுறோம், மேலே இருக்கிறது செயல்படுறதில்லை. ஆழத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் ரொம்ப வலிமையானது. ஆழ்மனதில் இந்த காரியங்கள்லாம், இப்போ உங்கள் வாழ்க்கை என்னென்னா, உங்கள் ஆழ்மனதில் என்ன எண்ணங்கள் இருந்துச்சோ அதுதான் வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையை தான் அமைச்சிருக்கீங்க. யார் அமைச்சிருக்கானோ உங்கள் சித்தத்துக்குள்ளே உள்ள எண்ணங்கள் தான் அமைச்சிருக்கு. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் சரியாக இருக்கணுங்கிறது நீதி. சரியாக இல்லைன்னா, அது சரியாக இல்லைன்னா நீ ட்ராக் மாற்றி விட்றோம், எங்கே வேணாலும் போய் நிற்கும். அது ஒரு கேரண்டி இல்லை. ஒரு முடிவு சுபமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. எதிர்காலம் என்னன்னே தெரியாது. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுற சூழ்நிலையிலே வச்சுருக்கோம், அவசியம் இல்லை. இப்போ இந்த யோகிகள் கவனிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள்.
சத்தாக இருந்து நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய சித்தம், அதுதான் சூக்ஷ்ம சரீரம், அதுதான் பிறக்குது, அதுதான் இறக்குது. அதுக்குள்ளே தான் சித்து உள்ளே நுழையிறது. சத்து சித்த ஆனந்தத்தில் சத்தை அசையாமல் இருந்தாலும் சங்கல்பம் செய்து அந்த சங்கல்பத்தை சித்தி பண்ணுறது இந்த சித்து. இந்த சித்தானது மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்துக்கு, சூக்ஷ்ம உடம்புக்கும் ஸ்தூல உடம்புக்கும் செயல்பாடுகளை தருகிறது, சக்தி தருகிறது, ஆக்டிவேட் பண்ணிக்கிறது. இந்த சித்து தான் பிறக்குது, சித்து தான் சுகத்தை அனுபவிக்குது, துக்கத்தை அனுபவிக்குது, சித்து தான் கவலைப்படுது, சித்து தான் இறந்து போகுது. சித்துனா சித்தை சுற்றி இருக்கக்கூடிய உடம்பு, சூக்ஷ்ம உடம்பும் ஸ்தூல உடம்பும். சித்து அழியாத பொருள், ஆத்மான்னு பேர். சத்து பரமாத்மான்னு, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது தான் சித்து சத்துன்னு சொல்கிறோம். புரிதறதுக்காக இந்த வார்த்தைகளை, வேதத்தில் இருக்கிற வார்த்தையே எடுத்து சொல்கிறோம். இப்போ இந்த யோகி அவன் ஹித்தை அடையணும், நன்மை அடையணுங்கிறதுக்காக அவன் தன்னுடைய லட்சியத்தை அடையணும், அறிவுலேருந்து அனுபவத்துக்கு போகணும். இப்போ உங்களுடைய அறிவு 54%க்கு சரிபாதி 25%, 27% நீங்கள் இருக்கீங்க. எதில்? அனுபவத்தில், இறைவன் பற்றிய அனுபவத்தில் 27% இருக்கீங்க ஞான யோகப்படி. இது யோகம் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதே 54% இருக்கும். இதே விசாரம் நல்லா பண்ணுறீங்கன்னா அதே 54% அசைக்க முடியாத பிரகாசம் இருக்கும். எதில்? பிரம்மஸ்வரூபம். நாம பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை ஏதோ குரு சொன்னாங்க, வேதம் சொல்லுதுங்கிற வார்த்தைக்காக இல்லாமல் ரியலாகவே 54% அந்த அனுபூதி இருக்கும். ஃபைத்தில் நிற்கிறீங்க. ஏன்னா ஃபைத்து தான் ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயதே. முதல்ல அறிவாக இருந்துச்சு, அனுபவமும் வரல, அனுபூத்தியும் வரல. அனுபூத்தி இன்னும் சூக்ஷ்மம். அறிவு அனுபவமானால் 50% தான் ஆகுது. ஏன்? தியானம் பண்ணலை. இந்த 54% அனுபவமும் 54% அனுபூத்தியும் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த உபநிஷத்தை ஒவ்வொரு நாளும் அறியாரே நேற்று சொன்னேன், ஒரு உபநிஷத்தை முடித்தா 1000 கோடி ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு. பெரிய மிகப்பெரிய புண்ணியம் பண்ணின மாதிரி ஒரு ஃபீல். வார்த்தை இல்லை அதுக்கெல்லாம். அதுக்காக செய்யலை, புண்ணியத்துக்காக செய்யலை. சுவாமி சொல்லியிருக்காங்க, செய்கிறோம், அவ்வளோதான். என்னுடைய பாலிசி. எந்த காரியமாக இருந்தாலும், அடியனுடைய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த காரியம் இருந்தாலும் உள்நோக்கம் இருக்காது, இறை நோக்கம் மட்டும்தான் இருக்கும். உங்கள் உள்நோக்கத்தை என்கிட்ட திணிச்சா அங்கே விபரீதமான விளைவுகளை சந்திக்கிற சூழ்நிலை வருது. உங்கள் கருத்தை என்கிட்ட திணிக்கவே முடியாது, எப்பயுமே யாருமே திணிக்க முடியாது. டே ஒன்லேருந்து இந்த 30 ஆண்டுகளாக சொல்கிறேன், உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட திணிக்கிறீங்கன்னா அது உள்நோக்கம் உடையது. என்னுடைய கருத்து இறை கருத்து. இறைவன் என்ன சொல்கிறானோ அதை வச்சு தான் செயல்படுவேன். அதில் யாரும் குறுக்க நிற்க முடியாது. குறுக்க நிற்கிறவங்களாம் எவ்வளோதோ பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதில்ல, என்னுடைய அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு வாழ்க்கையிலேருந்து ஒரு அணு அளவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அது ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், சிஷ்யர்களாக இருக்கட்டும், யார் சமுதாயத்தினுடைய டிவோட்டிஸாக இருக்கட்டும், என்னுடைய அந்த பாலிசியை டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், எதிர்காலத்தையும் மாற்ற மாட்டேன். அதனால தான் நிற்கிறோம். இல்லைன்னா எப்பயோ உங்க காம்ப்ரமைஸ், உங்கள் ஐடியாலஜிலாம் எனக்குள்ளே விட்டேன்னா நான் என்னவேன்? கிச்சடி ஆகிடும். இப்போ தெளிவாக இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த சிஸ்டம் கரெக்டாக நடக்கும், இந்த சத்காரியம் தொடர்ந்து நடக்கும். அதனால் யாருமே எங்குள்ள உங்களுடைய கருத்தை திணிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. பொதுவான கருத்து எத்தனையோ இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதுக்காக எத்தனையோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், டேக்கிள் பண்ணுவோம், கிராஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு செய்ய தெரியாதா? இப்படி செய்கிறதுனால தான் நிற்கிறோம். இல்லைன்னா நம்மளை படுக்க வச்சு சமாதி பண்ணியிருப்பாங்க.
அது என்ன காரணம்? ஒரு யோகம். அது இறைவனை நோக்கிய பயணத்தில் இதுதான் சரியானதுங்கிற தெளிவோடு போகிறோம். அதனால் அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் யோகினா ஹித், யோகிகள் அவனுடைய மார்க்கத்தில் வெற்றி அடைத்துக்கான வழிமுறைகளை ஹித்து காமியா, அவனுக்கான நன்மையை நான் சொல்ல போகிறேன். யோக தத்துவம் பிரவக்ஷயாமி, யோக தத்துவத்தை கூறப்போகிறேன். ஏத்த சுருத்வா, யார் இதனை கேட்பார்களோ, ச படித்வா, படிப்பார்களோ, குருவுக்கும் சரி சிஷ்யனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறார். ச சர்வ பாப்பைகி, அவர்களுடைய எல்லா பாவங்களும் அவனை விட்டு விலகுகின்றன, அவன் விடுதலை அடைகிறான். முதல் லைனே முடிச்சுட்டார் கதையை. சர்வ பாப்பைகி பிரமுச்சதே, எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை அடைகிறான், எல்லா பாவங்களும் விலகிச் செல்கின்றன. விஷ்ணுர் நாம் மகாயோகி மகாபூதோ மகாதபாகா தத்துவமார்கே யதா தீபோ திருஷ்யத்தே புருஷோத்தமக. விஷ்ணுர் நாம, விஷ்ணுங்கிற பெயரில், இப்போ பிரம்மாவுடைய விஷ்ணுவுடைய புள்ள தான் பிரம்மா, அவருடைய நாபிலேருந்து தானே வராரு. அப்படி தானே அர்த்தம்? ஒரு தத்துவம் அப்படி தானே அர்த்தம். பிரம்மா எங்கேருந்து உற்பத்தி ஆகிறாரு? விஷ்ணுலேருந்து உற்பத்தி ஆகிறாரு. விஷ்ணு எங்கேயாவது உற்பத்தி ஆகிறதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஈசனிடத்துலேருந்து விஷ்ணு வராரு, அதை மறைக்கிறாங்க. இப்போ மாயையிலேருந்து ஆகாசம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆகாசத்துலேருந்து தான் காற்று பிறந்திருக்கு, காற்றுலேருந்து தான் அக்னி பிறந்திருக்கு, அக்னியிலேருந்து தான் நீர் பிறந்திருக்கு, நீர்லேருந்து தான் நிலம் பிறந்திருக்கு. இது தோற்றத்துக்கு காரணம் அவங்கன்னா அவங்க தானே மாதா பிதா. இப்போ நிலம் வந்து நெருப்பு கெட்டியாக இருக்குது, இல்லை நீர் கெட்டியாக இருக்குது, அதான் நிலம். ஒரு பூகம்பமோ ஒரு எர்த்துக்கோய்க்கோ ஒரு இந்த லாவான்னு சொல்லக்கூடிய அது என்னது இது இருக்கு இந்த வல்கனோ எரிமலையோ வந்து அது குளிர்ந்துச்சுன்னா அது என்னவாயிடுது? மலையாயிடுது. அதே மாதிரி நீர் குளிஞ்சிச்சுன்னா பனிக்கட்டி ஆகிடுது. இப்போ பனிக்கட்டியாகி ஒரு காலகட்டத்தில் அது கல்லாக போயிடுது. அப்புறம் அது உருகியோ இல்லை உடஞ்சோ மண்ணாகிடுது. அப்படி தான் மண்ணுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அக்னி. நீர் எங்கேருந்து வந்துச்சுன்னா அக்னிலேருந்து வந்துச்சு. இப்போ நீங்கள் உடம்பு உங்கள் ஹீட்டானால் உள்ளேருந்து வெளியில் வாட்டர் வரும், வியர்வை. எப்போ உடம்பு ஹீட்டானாலும் அது நீரை உற்பத்தி பண்ணும். நெருப்பு யாருன்னு கேட்டால் ரெண்டு காற்றினுடைய சேர்க்கை தான் நெருப்பு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் சூரியனுக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சதா எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆச்சா? அப்புறம் ஆகாயம் காற்று எங்கேருந்து வந்துச்சு? ஆகாயத்தினுடைய விண்துகள் தான் காற்று. ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு அசைகிறதுனால காற்று ஏற்படுது. காற்றுக்கு மூலக்கூறுகள் இருக்குது, எல்லாமே விண்துகள் தான். விண்துகள் என்ன அதை ஆராய்ச்சி பண்ணால் அதுதான் காட்ஸ் பார்ட்டிகள்னு கடைசியில் காடுகிட்ட போய் நிற்கிறாங்க. அது அணுன்னு சொல்லலாம். அணுவை தொலைச்சி கடைசியில் தொலைக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது, அதுதான் காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்கிறான். இது புரியுதா? அதுபோல் விஷ்ணுர் நாம மகாயோகி, விஷ்ணு என்ற மகாயோகி மகாபூதோ மகான் மகா தபக, பெரிய தவம் பண்ணியிருக்கார். இப்போ கிடந்த திருக்கோலத்தில் ஹரியாக இருக்கிறவர் அரித்துயல்னு சொல்லுவாங்க. கண்ணு பாதி கண்ணு மூடி இருக்கும், பாதி கண்ணு திறந்து இருக்குமா. தியானமாக படுத்துக்கிட்டே தியானம். அந்த தத்துவ மார்க்கே, இந்த தத்துவ மார்க்கத்தில் யதா தீபோ திருஷ்யத்தே, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயம், யாருமே சொல்ல முடியாத விஷயத்தை சொல்லக்கூடிய புருஷோத்தமனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இதனை வெளிச்சமாக இருக்கிறார். எதுக்கு? இந்த யோக தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு வெளிச்சமாக இருக்கிறார்.
தம் ஆராத்திய ஜெகநாதம் பிராணிபத்தியம் பிதாமகः பப்ரச்ச யோகதத்துவம் மே ப்ரூஹி ச அஷ்டாங்க சம்யுதம். தம் ஆராத்திய, அந்த விஷ்ணுவை ஆராத்திய பூஜித்து, ஜெகநாதம் ஜெகநாதனாக இருக்கக்கூடிய அந்த ஜெகத்துக்கு அவர் தான் நாதன். யார்? மகாவிஷ்ணு. ஏன்? ஜெகத்து தான் விஷ்ணு தத்துவம். புத்தி, சித்தம், அகங்காரம், மனம், மாயை எல்லாம் விஷ்ணு தான். உயிர் சொல்கிறது புரியுதா? சித்து, உயிர், சத்து, சிவம், பிரம்மம் ப்ளஸ் மாயை, அது ஈஸ்வரன் ஈஸ்வரி. வேதம் சொல்கிறேன், வேதாந்தம் சொல்கிறேன். சித்து யாருன்னா, சித்து தான் மாயை, மாயோன், உயிர், ஜகத்து, ஹிரண்ய கர்ப்பன், சூக்ஷ்ம சரீரம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் யார்? மகாவிஷ்ணு தான். அதனால் ஜெகநாதன்னு பேர். ஜெகத்துக்கு நாதன் இவர் தானே ஜெகத்துக்கு அதிபதி. இகத்தை வெல்லணும்னா பணம் வேணும். அப்போ அங்கே லக்ஷ்மி ஆதாரமாக இருக்காங்க. அதனால் எல்லாரும் ஜெகத்தில் இவரை வழிபட்டால் பணம் கிடைக்கும்னு இருக்காங்க. ஜெகத்தை வெல்லணும். பரத்தை வெல்றதுக்கு சிவபூஜை. இந்த மாயை அல்லது மாயோன் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு கௌஷிதகி உபநிஷத்து உமாதான் விஷ்ணு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுது. அப்போ இவளுக்கு பார்வதிக்கு மாயைன்னு ஒரு பேர் இருக்குது, மாயான்னு ஒரு பேர் இருக்குது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற குணம் இருக்குது. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்திங்கக்கூடிய வல்லமை இருக்குது. இதெல்லாம் பெருமாளுக்கும் இருக்குது. மம மாயா துரத்தியாங்கிறார். என்னுடைய மாயை செயல்பாடுகள் யாராலும் வெல்ல முடியாது அப்படி சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இவர் ஜெகநாதம் பிரணிபத்திய பிதாமக, பிதாமகங்கிற பிரம்மா பிரணிபத்திய வணக்கத்தை தெரிவிக்கிறார். பப்ரச்ச யோக தத்துவம் மே எனக்கு யோக தத்துவத்தை ப்ரூஹி சொல்லுங்கள். என்ன யோக தத்துவம்? அஷ்டாங்க சம்யுக்தம், 8 அங்கங்களை கூடிய யோக தத்துவத்தை எனக்கு கூறுங்கள் என்று பப்ரச்ச கேட்டார். யார் கேட்குறா? பிரம்மா கேட்குறார். யார்கிட்ட கேட்குறார்? விஷ்ணுகிட்ட கேட்குறார். ஜெகநாதனாக இருக்கக்கூடிய எப்படி கேட்குறார்? பிரணிபத்திய வணங்கி கேட்குறார். தமுவாச்ச ஹிருஷிகேஷோ, அவருக்கு ஹிருஷிகேஷ்னு ஒரு இடம் இருக்குது. அதை பல விதமாக உச்சரிக்கிறாங்க. ரிஷிகேஷு அப்படிலாம் உச்சரிக்கிறாங்க. ரிஷிகேஷில் ஹிருஷிகேஷ், ஹிருதயம்னு சொல்கிறோம்ல, ஹிருஷி, ஹா ஹா ஹி ஹி ஹூ ஹூ ஹ்ரு அப்படின்னு வரும். ஹிருதயம்னு சொல்லக்கூடிய ஹிரு. அப்புறம் புஷ்பம் சொல்லக்கூடிய ரெண்டாவது ஷா, புஷ்பம். ஷண்முகம், ஷ கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஷ புஷ்பம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். கிருஷின்னு சொல்லுவோம். கிருஷின்னு சொல்லுவோம், விவசாயத்துக்கு கிருஷின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஹிருஷி. கேஷ, ரிஷினா இந்திரியங்கள், கேசவனா அதுக்கு அதிபதி. இந்திரியங்களே வென்றவர்னு அர்த்தம். யார்? மகாவிஷ்ணு. தமு வாச்ச ஹிருஷிகேஷோ பக்ஷயாமி ஸ்ருணு தத்துவத்தை யோக தத்துவத்தை வக்ஷயாமி சொல்லுகிறேன். ஸ்ருணு கேளு. சர்வஜீவாக சுகை துக்கம் மாயாஜாலேன்னு வேஷ்டிதா. எல்லா ஜீவராசிகளுடைய, இப்போ நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கோம். நமக்கு என்ன இருக்குது? சுகை துக்கங்கிற
2 நிலைகள் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கிரகஸ்தனா வாழ்க்கைன்னா சுக துக்கம் இருக்க தான் செய்யும் அப்படின்வாங்க. அது வந்து அறியாமை. அவன் யார் சொல்கிறா? கிரகஸ்தத்தில் 50-60 வருஷம் செக்கு மாடாக வாழ்ந்து முடிய போகிறப்ப தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க முடியாது, வெளியில் போனால் பல நெருக்கடிகளை சந்திக்க தோணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஸ்கூலில் இருக்க முடியாது, ஸ்கூலில் படித்து சுதந்திரமாக இருக்கிற மாதிரி காலேஜில் இருக்க முடியாது, காலேஜில் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி வேலையில் இருக்க முடியாது, வேலையில் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி கல்யாணம் ஆன பிற்பாடு இருக்க முடியாது, கல்யாணம் ஆனது சுதந்திரமாக இருக்கிற மாதிரி குழந்தை பிறந்த பிற்பாடு இருக்க முடியாதுன்னு என்ன எல்லாமே உண்மை தான். அப்படின்னா இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் சன்னியாசி ஆகிடுறேன் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா சன்னியாசி ஆன பிற்பாடு கிரகஸ்தம் பிடிச்சிச்சின்னா வண்டியில் பேக்கில் பின்னாடி உட்காந்து ஜம்முன்னு போகலாம். சினிமாவில் அதையே போட்டு காட்டுவான். எல்லாமே பறக்க 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு ரோட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, நீட்டாக பறந்து பயணம் போகும். அது பைக்கெல்லாம் புது லேட்டஸ்ட்டு பைக்கு போட்டு ஒரு தொப்பையும் தொந்தையுமே உட்காந்துருக்க 2 கேஸு 50 வயசில் அது மாதிரி போகிற மாதிரி காட்டுறானா? காட்ட மாட்டான். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயத்தை காட்டுறானா? அதையும் காட்ட மாட்டான். அந்த 13லேருந்து 21 வயசில் தான் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுது. அந்த வயசில் உள்ள குழந்தைங்கள தான் பிடிச்சிடுறான் மாயா ஜாலத்தில். அதுங்க அது பின்னாடி நம்பி தான் உண்மையான போகுது. வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமோ, எது நடக்காதோ அது நடக்கிற மாதிரி காமிச்சா அப்பாடா மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தாவது நான் நிம்மதி என்னென்ன நினச்சேன், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். மனோராஜ்யத்தில் இங்கேருந்து நான் சுவிட்சர்லாண்டு போயிட்டு வந்தேன். அது என்னது எங்கள் உலகத்திலே உயர்வான வெனிஸ் நகரத்தில் போய் போட்டில் பயணித்தேன். அங்கே போனேன், இங்கே போனேன். இங்கே கண்ணை திறந்து பார்த்தா ஒரே சாக்கடையும் நாட்டமாக இருக்குது நினைக்கிறேன். அதெல்லாம் காமிக்கிறான் சினிமாவில். கோடியாக பணத்தை கொடுக்கணும். நம்மளும் ஒரு 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு இன்னும் பல்ல காமிச்சுவிட்டு எப்படி நடிக்கிறான் பாரு அப்படி சொல்லிட்டு வரோம். என்ன எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதோ, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ, எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதோ அது நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை. அது புரியுதில்ல? நீங்கள் அந்த அது ஒரு கனவு தான். நம்ம அதை படம் பார்க்கும்போது நம்ம படம் பார்க்குறோம்னா தெரியுது, கனவு பார்க்கும்போது நம்ம கனவு பார்க்குறோம்னா தெரியாது. படம் டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். என்னடா உள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு, வெளியில் வேறு மாதிரி இருக்கே, இதுதான் வாழ்க்கையா? இது ஒரு வாழ்க்கையான இதுதான்ப்பா ரியாலிட்டியில் இருக்கிறது தான் பழகிங்க. இடையில தான் வந்து போகும். அதுதான் உண்மைன்னு நம்பாத. கல்யாணம் எப்பயாவது தான் நடக்கும், வீடு எப்பயாவது தான் கட்டுவேன். அன்றைக்கி ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் கோயிலில் கல்யாணம் நடக்கிறப்ப மாப்பிள்ளையை பார்ப்போம், ஊற்று பார்ப்பேன். போகிறப்ப சிரிக்கிறான், பயங்கர எல்லாத்துக்கும் சிரிப்பார் அவர். இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி எல்லாத்தையும் இன்றைக்கே சிரிச்சுக்க, அடுத்தது நீ சிரிக்கிறதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் அறிவு வரும், ரியாலிட்டிலாம் புரியும். ரியலைசேஷன் எல்லாம் கற்பனையில் வாழக்கூடாது. அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு எதுக்கு சொன்னார்னா, ஏதாவது சயின்டிஸ்டாக கண்டுபிடிங்கிறதுக்காக சொன்னார். இவன் கனவு காண்றதே வேறு மாதிரி கனவு காணும். சரி, அதுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை கேட்கும்போது ரிஷிகேஷாக இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு சொல்கிறார், ஸ்ருணு கேள் தத்துவத்தக சர்வே ஜீவா சுகதுக்க மாயாஜாலேன்னு வேசித்தா. சுகதுக்கங்கிற மாயஜாலத்தில் சுற்றப்பட்டிருக்கு. அது குப்பைத்தொட்டியில் தான் அது பிறந்திருக்குன்னு அதுக்கு தெரியல. குப்பைத்தொட்டியில் பிறந்திருந்தா குப்பைத்தொட்டியில் நாற்றம் அடிக்க தான் செய்யும். குப்பைத்தொட்டியில் தான் வாசம். உங்கள் வீடே குப்பைத்தொட்டிக்குள்ளே இருக்குது. ஆமாம், அதுதான் உண்மை, பொய்யில்லை. அதில் எவ்வளோ சுத்தப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்திட்டு கிடக்குமே தவிர நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீ பிறந்துட்ட, நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கியோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தை படைச்சி வச்சுருக்கான்.
அதுலேருந்து உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு எண்ணங்களை கொடுக்குறான். உன்னுடைய சித்தத்துலேருந்து எண்ணங்கள் வருது. யார் உன்னை பள்ளத்தில் தள்ளுறா, யார் உன்னை உயர்த்தி நிறுத்துறா? ரெண்டும் கிடையாது. உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய எண்ணங்களை சரியாக அறிவு இருந்தால் இது சரி இது தப்புன்னு புரிஞ்சு சரியானதை செய்து தவறானதை அவாய்ட் பண்ணுனா மேலே ஏறலாம். எல்லாத்தையும் செயல்படுத்தோன்னா அங்கேயே சுற்றிட்டு கிடக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, நிறைய ஜென்மா இருக்குது. ஏதோ ஒரு ஜென்மா, இந்த ஜென்மா போனால் போட்டால் அடுத்த ஜென்மாவில் போனேன், அடுத்த ஜென்மாவில் இந்த ஜென்மா போனால் போட்டால் அடுத்த ஜென்மாவில், இப்படி எல்லா ஜென்மமும் போயின்ட்டுருக்கு. விடுதலை எப்போ? அதனால் மாயாஜாலேன வேசிதா, அதான் சர்வகாலமும் சுகம் அல்லது துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்கள் சித்தம்தான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் சித்தத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை உற்று நோக்கணும்னு எந்த பேரண்ட் சொல்லித்தரான்? அவனுக்கே தெரியாது. எண்ணங்களை வாட்ச் பண்ணு, அந்த எண்ணங்களை சரியான எண்ணங்களை செயல்படுத்து, தவறான எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கிறத யார் சொல்லித்தரா? சித்தமே படைச்சுருள், சினிமாவே வாழ்க்கை. உங்கள் சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பதிவுப்பட்டு இருக்குல்ல, அதுதான் ஃபில்மு. ஏற்கனவே ஷூட்டிங் முடித்தாச்சு, ஃபில்மாக இருக்குது. இப்போ ப்ரொஜெக்டர் உங்களுக்கு அந்த உள்ளேருந்து வெளிச்சம் வந்தோடனே அந்த ஃபிலிமில் சித்தத்தில் பட்டோடனே என்ன பண்ணும்? சித்தம் ஆக்டிவேட் பண்ணி படத்தை ஓட்டும். அதில் நம்ம நல்லது பண்ணுவோம், கெட்டது பண்ணுவோம், அழுவோம், சிரிப்போம். இதுதான் வாழ்க்கை. சித்தமே படைச்சுருள். அதில் எதை ஷூட் பண்ணியிருக்கீங்களோ அதான் அங்கே பதிஞ்சு வச்சுருக்கீங்க. எதை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிங்களோ பல ஜென்மாவில் அந்த பதிவுகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வெளியில் வருது. அது சினிமாவாக ஓடுது. நாம் ஸ்க்ரீன் மாதிரி அதை வாட்ச் பண்ணுமே தவிர அந்த திரையில் படக்கூடிய 1008 கேரக்டரை நம்ம மாறக்கூடாது, மாறிடுறோம். அது தவறு. ஸோ கைவல்யம் தேவர்களும் அடைய முடியாத ஒரு விஷயம். என்ன கைவல்யம்? தேஷாம் முக்திகரம் மார்க்க. இப்படி வாழ்க்கையில் மாயாஜாலத்தில் சுகதுக்கங்கிற மாயாஜாலத்தில் சூழப்பட்டிருக்கிறதுனால தேஷா முக்திகர், அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரத்துக்கான மார்க்கம் இருக்கானா? இருக்கு. சம்சாரி விடுதலை அடைவதற்கான மார்க்கம் இருக்கு. மாயாஜால நிகுர்த்தனம், இந்த மாயாஜாலத்தை நீக்க முடியும், வெட்ட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும். தேஷாம் முக்தி கரம் மார்க்கம், அவர்களுக்கு இந்த முக்தி மார்க்கத்தை சொல்ல போகிறேன். மாயாஜாலத்தை நிகுர்த்தனம், விளக்க முடியும், நீக்க முடியும். அப்புறம் ஜன்மம் மிருத்யு ஜரா வியாதி நாசனம் மிருத்யு தாரகம். இப்போ நம்ம பிறக்கிறோம், நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இறக்குறோம், நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு ஜரா முதுமை வருது, நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு வியாதி வருது, நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் நம்ம போய் சேர்ந்துருவோம், நாசனம், நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்றுமே தெரியாது. எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இறக்குறோம், எதுக்காக நோய் வருது, எதுக்காக முதுமை வருது. இப்போ நம்ம இறந்தோம்னா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் பிறப்போம். மறுபடியும் பிறந்தோன்னா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இறப்போம். என்னையா ஒரே போரிங்காக இருக்குது, கேட்குறதுக்கே போரிங்காக இருக்கேன்னு. இதுதான் லைஃப்பு, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து, கொஞ்சம் காரத்தை சேர்த்து, கொஞ்சம் இனிப்பை சேர்த்து, கொஞ்சம் புளிப்பை சேர்த்து, இதான் நிகழ்ச்சி. நம்ம நடக்கிற பார்க்குற பார்வையில், கண்ணில் படுற காட்சிகளில், சரி பரவாயில்ல இது அது பண்ணுவோம், லைஃபுல்லாக இப்படி தானா அப்படின்னு இல்லாமல் ஒரு லட்சியத்தை வச்சுருந்தால் இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு உயர்வான குறிக்கோள் இருந்தால் அதுக்கு தான் வைராக்கியம்னு சொன்னது. வைராக்கியம், பராவைராக்கியம். பராவைராக்கியம்னா என்னென்னா, இப்போ நம்ம கண் இருக்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டுடுச்சு, கண்ணில் தூசு பட்டு கண்ணை உறுத்துது. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஒரு மாதம் உறுத்துட்டோம், அது உறுத்திக்கிட்டே இருக்கட்டும். அப்புறமா எனக்கு 60 வயசுக்கு மேலே நான் அந்த கண்ணிலேருந்து அந்த தூசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படியா சொல்லுவோம்? கண்ணில் எந்த விஷயம் நமக்கு முன்ன பின்னாலும் கண்ணில் பட்ட அந்த துரும்பை என்ன பண்ணுவோம்? எவ்வளவு வேகமாக எடுப்போமோ
வீட்டுக்குள்ளே நுழையிறோம், கரண்ட்டு இல்லை, இன்வெர்ட்ரு இருக்குது, சுவிட்செல்லாம் போடுவோமா போட மாட்டோமா? இல்லை, 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், இருட்டுலையே நான் அப்படியே தடவி தடவி சமையல் பண்ணுறேன், தடவி தடவி தண்ணி பிடிக்கிறேன், தடவி தடவி போர் மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றுறேன், அப்படியா இருக்கும்? இதான் மக்கள் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 60 வயசுக்கு மேலே நான் லைட்டை போடுறாங்கிறான். லைட்டை எப்போ போடணும்? முதல்ல போடணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும் சொல்லிக் கொடுக்க. அதனால் பிறப்பும் தெரியல, மரணமும் தெரியல, முதுமையும் தெரியல, வியாதியும் தெரியல, ஆடு மாடு மாதிரியே வாழ்கிறோம். ஆனால் வழி இருக்கானா? முருத்தியு தாரகம், முருத்திய மரணத்திலிருந்து வெளிவருவதற்கான வழி இருக்கிறது. அது முக்தி மார்க்கம், மாயாஜாலத்தை கொல்லுவது. நானா மார்கேஸ்து துஷ்பிராப்ய, பல வழிகள் இருக்குது, பலவிதமான விடுதலை இருக்குது. ஆனால் கைவல்ய முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சாயுஜ்யம், 2 கலக்கிறது, அது அரியது. பரமபதம் கைவல்யம் தான் என்னது? சாலோகம், ஆரூபம், சாமீபியம், சாயுஜ்யம்னு 4 கிரமமுக்தின்னு சொல்லுவாங்க. வாழும்போது அந்த கோவில் இருக்குன்னா பக்கத்தில் வீடு இருக்கும், சாலோகம். அவர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரில் நாமளும் வாசம் செய்வோம். முருகன் குமரகுண்டம் இருக்குன்னா குரோம்பேட்டில் பிறந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, அது பேர் சாலோகம். அடுத்த 10 நிமிஷத்தில் சன்னதிக்கு வந்துடலாம், தரிசனம் பண்ணிடலாம். சாலோகம். சாரூபம்னா என்னது? சாரூபம்னா அவனை நினச்சி அவனுடைய ஸ்வரூபம் நமக்கு வந்துடும். நம்மளை பார்த்தா முருகனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் சாமீபியம்னா ரொம்ப கிட்டக்க இருப்போம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம், அவனுடைய சர்க்கிளில், முதல் சர்க்கிளில் இருப்போம். அவன் திருப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவனுடைய கைங்கரியங்களை ஈடுபட்டு இருப்போம், அவனை சரணாகதி பண்ணியிருப்போம். அது என்னது? சாமீபியம். சாயுஜ்யம்னா அவரோட 2 கலந்துடுறது. எப்போ? வாழும்போதும் கலந்துடலாம், வாழ்க்கைக்கு அப்பாலும் கலக்கலாம். இந்த வருஷலாம் நடக்கும், 1 by 1 நடக்கும். அது பேர் கிரமமுக்தின்னு பேர். கைவல்யம்னா என்னன்னா, நேராக பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போயிடுறது. வழி இருக்கானா? வழி இருக்கு. பராவைராக்கியம்னு அதுக்கு பேர். அந்த பரம்பொருளை நான் அடையிற வரைக்கும் வேறொரு சுகம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு விடுறது. அந்த வேலையை முதல்ல செய்கிறது. யாரால் முடியுமா? பிறந்தவன் 10 வயசாகிடும் இந்த செய்தியை கேட்குறான்னு வச்சுங்க. 10 வயசில் இந்த செய்தியை கேட்குறான். முதல்ல இறைவனை அடைஞ்சால் நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், பிரம்மஸ்வரூபத்திலேருந்து உலகத்தை வெல்லலாம், பேரறிவு கிடைக்கும், பேராற்றல் கிடைக்கும், பெரும் பணம், பெரும் புகழ், என்னெல்லாம் கேட்குறியோ அத்தனையும் கிடைக்கும். அதுதான் முதல்ல செய்யணும், அதை செய்ய அப்படின்னு சொன்னால், அப்படியா? அதுதான் ஆனந்த ஸ்வரூபமா? அதுதான் பிரம்மமா? அதுக்குள்ளே நுழையிற வரைக்கும் வேறொன்றையும் சிந்திக்க மாட்டேன், அதுக்குள்ளே நுழைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுது பராவைராக்கியம்னு பேர். இப்போ சொன்ன சின்ன சின்ன தியாகங்கள்லாம் பண்ணுங்கள், இல்லறத்தில் இருந்து தான் நீங்கள்லாம் இருக்கீங்க, சாமானியர்கள் தான் நாமெல்லாம். சாமானியர்களாக இருந்தாலும் சாமானியனாக இருக்கக்கூடாது. என்ன மாதிரி சாமானிய வாழ்க்கை இருக்கணும், பிரம்மச்சரியம் கடந்திருக்கணும், கிரகஸ்தம் கடக்கணும், வனப்பிரசத்தில் இருக்கணும், சந்நியாசம் போகலாம், போகாமல் இருக்கலாம். அதுக்கு யோகிதை இருக்குது, தானாக நடந்தால் அது போகலாம். நீனா முயற்சி பண்ணி சந்நியாசம் போகக்கூடாது. முயற்சி பண்ணியே போகிற விஷயம் இல்லை சந்நியாசம். வனப்பிரசத்துக்கு முயற்சி பண்ணி போகலாம். இப்போ கூட அடியன் எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேலே வனப்பிரச மனநிலையில் வாழ்க்கையை நடத்துங்க, எல்லாத்தையும் குறைங்க, சாப்பாட்டை குறைங்க, போகத்தை குறைங்க, அலையிறதெல்லாம் குறைங்க, பல கடவுள் சிந்தனைகள்லாம் விட்டுடுங்க, ஒன்றில் நில்லுங்க, ஏக்கம் எல்லாம் அத்வைத்த நிலைக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னன்னா, இல்லறத்தானுக்கு இது எளிமையான விஷயம். காட்டுக்கு போக தேவையில்லை, தீர்த்த யாத்திரை பாத யாத்திரை நடக்க தேவையில்லை, மற்ற தான தர்மங்கள் பண்ணணும், வைதிக வாழ்க்கையை வாழணும். பரா வைராக்கியம் நீ பண்ண முடியாது, அதனால் அபர வைராக்கியம், கீழான வைராக்கியத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வாழ்க்கையை குறைக்கிறோம் இல்லையா. 100% போகத்திலேயே இருந்து
துக்கமும் சுகமும் 10 பட்டு இருந்தவங்கள்ட்ட ஒரு 25% போகத்தை வச்சுக்கோ, 75 குறைன்னு சொன்னால் அது முடியும். ஏன்னா 50 வயசில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடியாமலே போயிடும். அப்புறம் எங்கே நீ வண்டியில் பைக்கில் பின்னாடி போகிறது, உக்கார வகையை போகிறது, புரியுதில்ல? அதெல்லாம் 25 to 45 தான். 25க்கு முன்னாடி போனாலும் ஆபத்து தான். வேலையை விட்டுருவேன், வாழ்க்கையை விட்டுருவேன், படிப்பை விட்டுருவேன். ஒரு பொசிஷன் போய் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே நான் போகத்தை பண்ணிக்கிறேன்னா பொசிஷனை எப்போ பிடிப்பேன்? வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருப்பேன். அது பின்னாடி 5க்கும் 10க்கும் அலைய விட்டுரும். நிறைய பேர் அப்படி தான் வீணாக போகிறான். சாதனையாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலை வாங்குறானா இல்லையா? எக்ஸாம் எழுதி எப்படி முடியுது? முடியும்னா முடியும். நம்ம அதை பற்றி சிந்திக்கிறது. நம்மள உள்ளே இருக்கக்கூடிய சித்தத்துக்குள்ளே இருக்க எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அது பின்னாடியே போயிடுது. மெய்ப்பொருள் தெரியல, வாழ்க்கைனா என்னன்னு புரியல, நாம் யார் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியல, எங்கே போகிறோம், என்ன செய்யணும், ஒன்றும் கொஞ்சம் சிந்திக்கிறது. அப்படியே போயிடுறது. அப்புறமா அழுவுறது. வாழ்நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கும். இங்கே போகிறதா அங்கே போகிறதா அங்கே போகிறோம். அதனால தான் முதல்ல உன் காலில் நிற்க கற்றுக்கோ. யார் இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டினாலும் சந்தோஷங்கிற வாழ்க்கையை நடத்திடலாம். இல்லைன்னா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையை விட்டால் தான் கரெக்டாக இந்த டீனேஜில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். டீனேஜில் தான் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அந்த தருணமும் வருது. விஷயம் தெரிஞ்சவன், பிரம்மஞானம் இருக்கிறவன் தப்பிச்சிடுறான். பிரம்மஞானம் இல்லாதவன் இந்த டீனேஜ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறான், வாழ்க்கையை விட்டுடுறான், அப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறான். அதனால பராவைராக்கியம்ங்கிறது அந்த அந்த ஒரு பொருளை அடைஞ்சிட்டு மற்ற வேலையை பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. அது யாரும் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட அது சந்நியாசத்துக்கு இணையானது தான். அந்த முயற்சி யாராலும் பண்ண முடியாது. கோடியில் ஒருத்தவன் தான் அதை பண்ணுறான். கோடியில் ஒருத்தவன் பண்ணுறான், கண்டிப்பாக பண்ணுறான். அவன் வாழ்க்கையை முடிக்கிறான், வந்த வேலையை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எஞ்சிருக்கிற வாழ்க்கையெல்லாம் பேரும் புகழும் பணமும் காசும் போகங்களும் அனுபவிக்கிறான். பாக்கி பேர் இந்த அபர வைராக்கியத்திலே இருக்காங்க. அதுவே கூட இல்லாதவங்களும் இருக்காங்க, அபர வைராக்கியமும் இல்லாதவங்களும் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் போகம்தான். எல்லாமே நாம் டிசைட் பண்ணுறது தான். அப்படி பராவைராக்கியம் எடுத்தவனுக்கு தான் கைவல்யம் கிடைக்குது. அதை சொல்லுது, துஷ்பிராபியம், அடைய முடியாத ஒரு நிலை கைவல்யம். நேராக பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போகிறது, தனித்து நிற்கிறது, ஒன்றாய் நிற்கிறது. அதுதான் பரமபதம். பதித்தாக சாஸ்திர ஜாலேஷு. இப்போ குரு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கைவல்யத்தை நான் அடையிறேன், எனக்கு குரு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய புத்தகங்களை தேடுவான். குருவை தேடுறதை விட்டுவிட்டு புத்தகத்தை தேடுறான். குருவை தேடினா எந்த புத்தகம்னு அவரே சொல்லிடுவார். நீ 1000 புத்தகம் நீ படிச்சுட்டு இதில் ஒன்றுமில்லை இதில் ஒன்றுமில்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. எது எரியதோ அதை பண்ண மாட்டான். அதனால் அவனை பதித்தாகான்னு சொல்லுது. பதித்தாகனா விழுந்தவன். சாஸ்திர ஜாலேஷு, சாஸ்திரம் என்ன பண்ணோம், நீ குரு இல்லாமல் நீனா நானாக வந்து படிச்சுக்கிறேன். பரம்பொருளே அப்படி தான் செய்கிறாங்க. மகாவிஷ்ணு இதை செய்கிறார். முதல்ல ஆச்சாரியர்களை பாருங்கிற. நேராக என்கிட்ட வந்து தரிசனத்துக்கு வராத, முதல்ல ஆச்சாரியர்களை பாரு, ஆழ்வார்களை பாரு, மகாலட்சுமியை பாரு, ஆண்டாள் பாரு, பிரகாரங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியாக வா என்கிட்ட. அப்படி தான் சொல்கிறார். அதனால் இந்த சாஸ்திரத்தில் சுத்த விட்றோம், 10வது பிரகாரத்தில் சுத்த விட்றோம். நிறைய சாஸ்திரங்களை எக்கச்சக்கமாக படிச்சிருப்பார், இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும், ஒரு ஃபார்மில் இருக்காது. இதெல்லாம் ஒரு ஏன்னு கேட்குறேன், எதுக்குன்னு கேட்குறேன். குருவுக்கிட்ட போய் கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணுறதுல உனக்கு என்ன கேடுங்கிற. இங்கே நமஸ்காரம் பண்ணனா எங்கேயும் ஒரு இடத்துல நமஸ்காரம் பண்ண வச்சிடும். அது உன்னுடைய அகங்காரத்தை அதை ஒழிக்காமல் விடாது. நீ எங்கே போனாலும் எத்தனை மார்க்கத்தில் போனாலும் உன்னுடைய அகங்காரத்தை வச்சு செஞ்சு உன்னை 0 ஆகிற வரைக்கும் உன்னை உள்ளே விடாது, கேட்டு திறக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நிறைய பேர் இப்படி தான் வீணாக போகிறாங்க. கை கட்ட மாட்டேன், வாய் குத்த மாட்டேன், தலை சாய்க்க மாட்டேன். கம்சன் அழிவான், கம்சன் தலை வணங்காது. ராவணனுக்கும் இதே ராமர் சொல்கிறாரு, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, கொஞ்சம் யோசனை பண்ணு, சரணாகதிக்கு வான்னு கூப்பிட்றாரு. இதுக்கு ஞானம் வரல. தம்பிக்கு வந்துருச்சு, அவன் வந்து சேர்ந்துட்டான், பொழைச்சிக்கிட்டான், ராஜ்யத்தை பண்ணுறான். என்ன கெட்டு போயிட்டான்.
அது பல இடத்துல கம்சனை அழிக்கும் போது அதே சொல்வார். நிராயுத பணியாக இருக்க போயிட்டு யோசனை பண்ணு, சரணாகதிக்கு வா அப்படிங்கிறாரு. இல்லை, கம்சன் அழிவான், கம்சன் தலை வணங்காது. அரக்கன் மூர்க்கன் ரெண்டும் ஒன்று தான். அரக்கன் மூர்க்கன்னா என்ன அர்த்தம்? எஜுகேட் பண்ணாதவன், மிருகம். சாஸ்திர ஞானமே இருக்காது, நல்லது எது கெட்டது எது தெரியாது, தோன்றதெல்லாம் பண்ணுவான். அது மாதிரி இல்லாமல் இந்த கைவல்ய பரமபதத்தை அடையலாம். பதித்தாக சாஸ்திர ஜாலேஷு விழுந்து விடுவார்கள். இந்த சாஸ்திர வலையில் விழுந்துருவாங்க. இதை படிக்கணும் அதை படிக்கணுன்ட்டு போய் விழுந்துருவாங்க. அதனால தான் படிக்காத கேளு, சிரவணம் பண்ணுன்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிங்க. இப்போ ஸ்கூலு திறக்கிறதுக்கு முன்னாடி புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கெல்லாம் ஒரு வாட்டி நம்ம எடுத்து படிக்கலாம், கோத்ரூ பண்ணலாம். நீங்கள் நினச்சி படிங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. அதே புக்கை ஒரே ஒரு நாள் கிளாஸு மிஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க, ஒரு சாரத்தை பேசிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்புறம் எடுத்து படிங்க, க்ளீனாக புரியும். எது உண்மை? ஏன் நீயே பண்ணிக்க வேண்டியதானே? உனக்கு தான் அறிவு இருக்க. இன்னும் எவ்வளோ பெரிய லார்டு லபக்தாஸ். அதான் குருவனுடைய என்னது சாரம், அமிர்தத்தை கொடுத்துருவாங்க. அமிர்த தத்துவத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, ரகசியார்த்தத்தை எடுத்து சொல்லிவிடுவாங்க. நீ படித்தா சப்தார்த்தத்தை தான் படிப்ப, பாவார்த்தம் கண்டுபிடிக்கிறதே உன்னால் முடியாது. அதை தாண்டி ரகசியார்த்தங்கிற ரகசிய பொருளை எடுத்து சொல்வது குரு. அதுதான் கைவல்யத்தை கொடுக்கும், அதுதான் பராவைராக்கியத்தை கொடுக்கும். இப்போ எனக்கெல்லாம் தோணலை, இப்படி செகண்டு யோசிச்சேன்னு வச்சுங்க உள்ளே போயிடுவேன். அது மாதிரி யோசிக்கிறது இல்லை. இப்போ எனக்கு இவ்வளோ பண்ணுறேனே, இவ்வளோ சிந்திக்கிறேனே, ஏன் இமயமலை போய் உட்கார முடியாதா? இல்லை திருவண்ணாமலையில் போய் உட்கார முடியாதா? எதுக்கு இங்கே இருக்கோம்? எடுத்திருக்க கடமை தவறாமல் கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு இல்லறத்தில் இருந்து வெற்றி அடைஞ்சான்னு ஒரு பேச்சு இந்த உலகத்தில் சுத்த விடணும், முருகனை சுத்த விடணும். இல்லறத்தில் இருந்தே ஜீவன் முக்தனாக இருந்து பல கோடி மக்களை ஜீவன் முக்த நிலையை கொடுத்தான் அப்படிங்கிற பேச்சு இருக்க போகுது, கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்காக மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 10ஓட 11 வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும், எப்போவே முடிவு எடுத்துட்டேன். அது அந்த முடிவை எடுத்தே ஒரு 20 வருஷம் ஆச்சு. பராவைராக்கியம் இருக்குது உள்ள. நான் வேணாம், நானேவே என்ன பண்ணுறது, என்னை சும்மா ஒரு காமெடியாக மாற்றிக்கிறது. நல்லா தெரியும் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சும்மா அந்த காமெடிக்காக அதை அப்படி பயன்படுத்திடுறது. சரி, இப்போது இந்த கைவல்ய நிலையை பராவைராக்கியம் கொடுக்கும். குருவை பிடிச்சி அந்த அமிர்த தத்துவத்தை அறியணும். அது இல்லாமல் எனக்கு குரு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேங்கிறவன் பதித்தாக விழுந்தவன் சாஸ்திர சாஸ்திரத்தில் அந்த புத்தகத்தை படிக்கிறதா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுனா புத்தகமாக தேடி அலைவான். லைப்ரரியாக போவார். எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எந்த புக்கில் எந்த விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்க மாட்டாராம், அவரை போய் பார்க்க மாட்டாராம். நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவர் போனால் ஃபீஸ் கேட்பார். இப்போ நீ போகிறிய ஆட்டோவில் பஸ்ஸில் இல்லை புக்கை வாங்குறிய, அங்கே செலவு பண்ண மாட்டியா? ஏன் குரு உனக்கு அவ்வளோ கசப்பு? குரு கசத்துதுன்னா உனக்கு லாயக்கு இல்லை, முக்திக்கு நீ லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ பதித்தா சாஸ்திர ஜாலேஷு, அதுலேருந்து சாஸ்திர ஜாலத்தில் மாட்டாமல் பிரஜா தேன மோகிதாக, பிரஜையா தேன மோகித்தாக, அதனால் உன்னுடைய புத்தி குழப்பமடையாமல் சந்தேகமடையாமல் இருக்கிறதற்கு, கைவல்ய முக்தியை பெறுவதற்கு நான் இந்த விஷயத்தை அனிர்வாச்சியம் பதம் வக்தும், சொல்ல முடியாத பிரம்ம ரகசியத்தை, அனிர்வாச்சியம் வாக்கால் சொல்ல முடியாத பிரம்ம ரகசியத்தை, அந்த பதத்தை வக்தும் சொல்லுகிறேன். நான் சங்கியா, சந்தேகப்படாத. சுரரேப்பி, இதை தேவர்களும் அறிய முடியாத பிரம்ம ரகசியம். தேவர்கள் இருப்பான், நிறைய புண்ணியம் பண்ணால் தேவராயிடலாம். அந்த புண்ணியத்தை ஞானத்தில்
கலந்தானா அவனுக்கு விடுதலைக்கான வழி இருக்கு. அந்த புண்ணியம் வந்த பிற்பாடு குருவை தேடணுங்கிற புத்தி வந்து, இப்போ நிறைய பணம் வருதுன்னா என்ன பண்ணணும், வீடு இல்லைன்னா வீடு கட்டிக்கணும், கடமை இருந்துன்னா கடமைகளெல்லாம் சரி செஞ்சுக்கணும், கடன் இருந்துன்னா கடனை எல்லாம் அடைச்சிக்கணும், கொஞ்சம் எதிர்காலத்துக்காக சேமித்து வச்சுக்கணும், கொஞ்சம் பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிந்தனை விட்டுவிட்டு எப்போதும் இப்படி தான் இருப்போன்னு மது மாது சூது அசுரர்கள்ட்ட எல்லாம் பணம் கிடைச்சா இதான் பண்ணுவான். கொஞ்சம் ஏறுனுச்சுன்னா என்னன்னா புத்தி கீழே போயிடும், போகம்னு அலையும், போகத்துக்கு பின்னாடியே போய் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நமக்கு இனிமேல் அந்த விட்ட வாழ்க்கையை அவர் பிடிக்க முடியாது. அதுதான் 2வது வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்கிறது. விட்ட வாழ்க்கை வரப்போ ரிசர்வ் பண்ணிக்கணும். விட்டுட்டு நான் திரும்ப அதை பிடிக்கிறேன்னா அடுத்தது 20 வருஷம் ஆகும் நீ அந்த பழைய நிலைக்கு வரும். ஏன்னா அது புண்ணியத்தில் நடந்தது, பூர்வ புண்ணியத்தில். அதை நீ ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுக்கும். என் லைஃப்பில் அது நடந்தது. வந்தப்போ ரிசர்வ் பண்ணிட்டேன். அதனால அடுத்த 20-25 வருஷம் என்னுடைய பயணத்துக்கு அது சப்போர்ட்டாக இருந்துச்சு. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் தெரியலை. எப்போதும் நம்ம இப்படியே தான் இருப்போம், இனிமேல் இப்படி தான் நம்ம லைஃப்பில், அப்படிலாம் கிடையாது. அப் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து அப் அண்ட் டவுனாக மாறத்துக்கு அறிவு வேணும். அதனால் புண்ணியம் தலை தூக்கும் போது போகத்துக்குள்ளே போகாமல் புண்ணியம் தலைப்பு தூக்கும் போது குருவை தேடணும், ஞானத்தை தேடணும், முக்தியை தேடணும். இந்த வாழ்க்கையை வென்றெடுக்கணுங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறோம் அடிக்கடி? எங்களுக்கு வேறு தெரியாதா? வேறு ட்ராக்கில் போக தெரியாதா? வாழ்க்கையை வென்றெடுக்கிறது இதுதான், வென்றெடுக்கிறது. வந்த வேலையை செஞ்சுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ எஞ்சி இருக்கிறதெல்லாம் எப்படி வேணாலும் வாழ்வேன் நான். அந்த வேலையை செஞ்சாச்சு. எஞ்சி இருக்கிறதே சரி சிஷ்யர்களுக்காக, அடியார்களுக்காக, எஸ்பெஷலி முருகனுக்காக. அப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன அபர வைராக்கியத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், பண்ணிட்டு தான் இருக்கேன், சொல்ல மாட்டேன். அபர வைராக்கியம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னா அனிர்வாச்சியம் பதம் பக்தும் சொல்லாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத ரகசியத்தை சொல்கிறேன். ந சக்கியம் சந்தேகப்படாத. தைஹி சுரைரபி தேவர்களுக்கு கூட இது கிடைக்காத விஷயம். ஏன்னா போகத்தில் இருக்கிறவனுக்கு, மாது சூதில் இருக்கிறவனுக்கு விடுதலை வேணும்னு அப்போ தோணாது, அப்போ ரிசர்வ் பண்ணணும்னு தோணாது, அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணாது. அப்போ நண்பர்கள்லாம் வேறு மாதிரி இருப்பான், குடிச்சிட்டு குப்புரை கிடக்கிறவனாக இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பாவம் வேலை செய்யும். பணம் வரத்துக்கு ஒரே 2 கால் தான், போகிறதுக்கு 100 கால். பணம் உள்ளே வரதுக்கு 2 கால் தான் இருக்குது. 2 காலில் தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கணும். போகிறப்ப மொத்தமாக போயிடும், டப்புன்னு போயிடும். 100 காலில் போயிடும். எப்போதும் இப்படியே இருப்போங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்க. எப்போதும் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறத விட்டுடுங்க. உங்களுடைய ஆசிரமம் மாற மாற வாழ்க்கை மாறும், வயசு மாற மாற வாழ்க்கை மாறும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும். நான் இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சில பேர் சொல்லுவான். அப்போ இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தியா? ஜாலியாக இருந்தல்ல, இனிமேல் கொஞ்சம் கஷ்டப்படு. புரியுதா? இது நாள் வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. ஆமாம், முட்டா பையன். எப்போதும் இப்படி தான் நடக்கணும் என்ன எழுதி கொடுத்துருக்கா அவனுக்கு? அப்படின்னா நீங்கள் அந்த பூலகத்துக்கே வந்திருக்க வேண்டாமே. வாழ்க்கையே புரிஞ்சிக்காமல் உட்காந்து அழுவுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? முதல்ல அழுகை நிறுத்து. அழுகையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணேன்? சிந்தனையை பண்ணு. சிந்திக்கவே மாட்டேன், எமோஷ்னல் இடியட்டு நான். எப்போ பார்த்தாலும் எமோஷ்னல்லே இருப்பேன். மனம்தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா மனம் ஒரு நாளைக்கு மேலே ஏறும், ஒரு நாளைக்கு கீழே போயிடும். புத்தி அப்படி இல்லை, சரியான ட்ராக்கில் தான் போகும். ஞானம் அப்படி இல்லை, சரியான சொரூபத்திலே நிற்கும். அனிர்வாச்சியம் பதம் பக்தும் ந சக்கியதைகி சுரரைப்பி தேவர்கள் கூட கிடைக்காதது. ஸ்வாத்ம பிரகாச ரூபம், நீயே ஆத்மாவே பிரகாசம், தானே விளங்கக்கூடியது. இது பயிற்சி முயற்சினால் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை கவனிப்பாயாக. அதை முதல்ல சிந்திக்கணும், அப்புறம் கவனிக்கணும். சிந்திக்கிறது விசாரம், கவனிக்கிறது தியானம். விசாரமும் தியானமும் 2 என்ஜின் அந்த ராக்கெட்டுக்கு. பிரம்மத்தை நோக்கி பயணத்தில் விசாரம் என்ன கொடுக்கும்? வாசனாசயம், மனோநாசம், தரிசனம், என்லைட்மெண்ட், ரியலைசேஷன் கொடுக்கும். தியானம் என்ன கொடுக்கும்? அனுபூதி கொடுக்கும்.
உள்ளே அழைச்சிட்டு போகும். ஸ்வரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது தியானம்தான். புரியுதா? அதனால் தியானமும் அவசியம். அறிவை அனுபவமாக மாற்றுறது தியானம். அனுபவம் தொடர்ந்தால் அதே நிலையில் நீ தொடர்ந்தா சுயம் பிரகாசம் சொல்லக்கூடிய அந்த தானே வெளிப்படக்கூடிய அந்த பரம்பொருள் தரிசனத்துக்கு வரும். அதான் ஸ்வ ஆத்ம பிரகாசம் ரூபம் தது கிம் சாஸ்திரேன பிரகாசத்தே. தானாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளை சாஸ்திரம் எப்படிப்பா விளக்கம்? நீ சாஸ்திரத்துக்கு பின்னாடி போகிறேன்னு சொல்கிறியே. குரு இல்லாதவங்க சொல்கிறார் மகாவிஷ்ணு. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல. ஃபீஸ் கட்டணும், அங்கே போனால் அவருக்கு 500 ரூபா கொடுக்கணும் மாதம் இல்லை 1000 ரூபா கொடுக்கணும், இல்லை 2000 ரூபா கொடுக்கணும், இல்லை 10,000. எந்த குருவும் ஃபீஸுக்காக பாடம் நடத்துறதில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அவர்கிட்ட போய் சொல்லு, என்னால் இப்போ பணம் கொடுக்க முடியாது, ஃபீஸ் கொடுக்க முடியாது, 500 ரூபா கூட கொடுக்க முடியாது சொல்லு. இல்லை நீ கொடுத்து தான் அவனு சொல்லுவார? சொல்ல மாட்டேன். நம்ம சொல்ல மாட்டோம், போய் கேட்க மாட்டோம். நமக்கு என்ன அது அகங்காரம். உன்னுடைய அகங்காரத்தை வேறு இருக்கிறதுக்கு தான் குருவிட்ட அனுப்புது பரம்பொருள். யார் குரு? பரம்பொருள் தான் குரு. எப்போ புரிய போதோ, எப்போ புரியுதோ அப்போ தான் நீ மோட்சம், அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாகிடும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிற உன்னுடைய எளிமூலையை வச்சுக்கிட்டுலாம் அங்கே வேலைக்கு ஆகும். ஸ்வாத்ம பிரகாச ரூபம் தானே விளங்குவதே தது கிம் சாஸ்திரேன பிரகாசத்தே. சாஸ்திரம் எப்படிப்பா விளக்கம்? அது நம்பி அது பின்னாடி போறிய அப்படின்னு. அதனால் படிக்காத சிரவணம் பண்ணுன்னு சொல்லுது. படிக்காத குருவை படிக்க சொல்லும், சிஷ்யனை கேட்க சொல்லும். குரு ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தானே குருவாகிறாங்க. ஞானம் பெறாமல் குருவாக முடியாது. யாரும் நிற்க மாட்டாங்க, நிற்க முடியாது. யாராவது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை டீச்சர் ஆகிட்டேன், வேலை கிடைக்கலன்னா டீச்சர் ஆகலாம், பிரைமரி டீச்சர் ஆகலாம் ஸ்கூலுக்கு. அது லௌகிக கல்விக்கு நீ என்ன வேணாலும் கோல்மால் பண்ணலாம். இங்கே பிரம்மஞானத்தில் அந்த கோல்மால்லாம் பண்ண முடியாது. உள்ளே இருந்து வரணும். அது உயிர் பேசணும். உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேசுகிறதுனால தான் இது உங்களை தொடுது. அடியான் வாக்கு தொடாது உங்களை. உள்ள முருகப்பெருமான் இருக்கிறதுனால தான் அது உங்களை தொடுது. இத்தனை 1000 பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அதை சொல்லுது. தத் கிம் சாஸ்திரேன பிரகாசியதே. அதை எப்படி சாஸ்திரம் விளக்கும்பா, வெளிப்படுத்தும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அந்த பரம்பொருள் நிஷ்கலம். அவருக்கு அவயவங்கள் கிடையாது, நிர்மலம், அழுக்கு கிடையாது, சாந்தம், சதா சாந்தமாக இருப்பாங்க, சர்வாதீதம், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறாங்க, நிராமயம், குற்றமற்றவர். ஏன்னா குணம் எந்த குணமும் இல்லை. தமோ குணமோ ரஜோ குணமோ சத்துவ குணம் கிடையாது. 7 தாதுக்கள் கிடையாது, பஞ்சபூதங்கள் அவருக்கு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ததேவ ஜீவரூபேன, அவரே ஜீவனாக வருகிறார். அந்த பரம்பொருள் தான் மாயையுடன் சேர்ந்து ததேவ, அவரே ஜீவரூபேன, ஜீவரூப மனுஷரூபேன, தெய்வம் மனுஷரூபேன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ததேவ அவரே ஜீவரூபேன, ஜீவனாக புண்ணிய பாபை பலை விருத்தம் சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறார் அவர். மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறார். 8 மந்திரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு 9வது பார்க்கணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு. ஸ்கூலில்